வெல்கம் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யார் வேணாலும் பிகினர்ஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டீ கப்பில் தான் நான் உளுத்தம்பருப்பை எடுத்திருக்கேன். இந்த டீ கப்பில் இருக்கிற உளுத்தம்பருப்பை நான் ஒரு வாணலியில் போட்டு சிறு தீயில் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி ஆற விடலாம். அதே டீ கப்பில் அரை கப் ஆகிற அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் சிறு தீயிலே நல்லா வதக்கி இது போல் செவக்க வறுத்ததும் எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். பிறகு 2 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா படப்படன்னு வெடிச்சிட்டு வர அளவுக்கு சிறு தீயிலேயே நம்ம இதெல்லாமே வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். நான் காரத்துக்கு இங்கே 5 மிளகாய் எடுத்திருக்கேன், 3 பேடகி சில்லி, 2 குண்டூர் சில்லி, அப்புறம் 10லேருந்து 15 கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி. இது எல்லாமே 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்தி அதில் இதெல்லாமே வதக்கி ஒரு நிமிஷம் எடுத்து மறுபடியும் அந்த தட்டில் போட்டு ஆற விடலாம். ஆறுனதும் அதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நைஸாகவும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுவையான இட்லி பொடி தயார். இது நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.